அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் சாதம் மீன் வறுவல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஃபேபுலஸ் கிச்சன். தேவையானது என்னன்னு பார்த்துடலாம். கத்திரிக்காய் 1/2 கிலோ, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், புளி லெமன் சைஸ், பச்சை மிளகாய் 4, காஞ்ச மிளகாய் 4, கருவேப்பிலை 1 கொத்து. கத்திரிக்காய் மிளகாலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சுக்கிறேன். 1 கப் தண்ணியில் புளியை கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். கொதித்து நல்லா சுண்டி வர வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்லா சுண்டி வந்த பிறகு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிறேன். இந்த அளவு வந்ததுக்கு பிறகு இறக்கி வச்சுக்கலாம். அப்புறம் பிரியாணி பாட்டு அடுப்பில் வச்சுக்கிறேன். நல்லெண்ணெய் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கத்திரிக்காய் குழஞ்சி வேவுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்குது. வேறு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். திரும்ப 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் எடுத்து வச்சோம்ல, அதை 1 பை 1 சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. பொன்னிறமாக செவந்த பிறகு காய்ச்சி வச்ச புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூளை சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் மூடி அடுப்பில் வைக்கிறேன். இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பில் வைக்கிறேன். ரெண்டு கப் ரைஸ் குழையாமல் வடித்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்ல கலர்ன பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் சேர்த்த பிறகு ரொம்ப கலர வேணாம், லேசாக கலர்னா போதும். சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் நான் வடிச்சிருக்கேன். கத்திரிக்காய் வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இப்போ உப்பு சேர்க்கலை. மூடி ஒரு 5 நிமிஷம் தம் போடுங்க. அடுத்தது மீன் வறுவல் பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
அவ்வளோதான், சூடான சுவையான கத்திரிக்காய் சாதம் மீன் வறுவல் ரெடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.